பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தரால் சிறையிருப்பில் உள்ள தம்முடைய ஜனங்களுக்கு இரட்சிப்பையும் விடுதலையையும் தர முடியும், சிறையிருப்பை மாற்ற முடியும். அப்படி தேவன் தம்முடைய ஜனங்களின் சிறையிருப்பை மாற்றும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அன்பானவர்களே, நீண்ட நாட்களாய் சிறையிருப்பின் அனுபவம் மாறும்படிக்கு காத்து கொண்டு இருக்கிறீர்களோ? உங்களுடைய காத்திருப்பும் தவிப்பும் தேவனுக்கு மறைவாய் இருக்கவில்லை. நிச்சயமாய் உங்களை விடுவிக்கும்படிக்கு அவருடைய கரங்கள் கிரியை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் விரும்பின எதிர்பார்த்த விடுதலையின் நாட்கள் ஜீவ விருட்சத்தை போல உங்களுடைய கரங்களில் வந்து சேரும். கட்டப்பட்டிருந்த பவுலும் சீலாவும் அன்றைக்கு பாடி துதித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, விடுதலை உண்டானது. அப்படி போல சிறைச்சாலையிலே தூங்கிக் கொண்டிருந்த பேதுருவுக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி விடுவித்த போது தான் தரிசனம் காண்கிறதாக நினைத்தார் பேதுரு. ஆனால் தேவனோ பேதுருவுக்காக தம்முடைய தூதனை அனுப்பி கிரியை செய்தது போலவே இந்நாட்களில் உங்களுக்கு விடுதலை உண்டாகும்படிக்கு, சிறையிருப்பை மாற்றும்படிக்கு உங்களுக்காக அவருடைய கரங்கள் கிரியை செய்கிறதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. ஆம், ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. நிச்சயமாய் உங்களுடைய சிறையிருப்பு மாறும், களிப்பும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்வில் உண்டாகும். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றுகிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, சிறையிருப்பின் அனுபவத்தினூடாய் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தம்முடைய கரங்கள் குறுகி போகவில்லை என்பதை உம்முடைய பிள்ளைகள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிரியை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் இறங்கி இந்நாட்களில் செயல்படுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறையிருப்பின் அனுபவங்களை மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.